எல்லாருக்கும் நமஸ்காரம். கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல அவதரித்த திருமங்கை ஆழ்வார் அவரை பத்தி சொல்லணும்னா மேடம் சொன்ன மாதிரி நிறைய சொல்லிண்டே போலாம். திருமங்கை ஆழ்வார் எல்லாருக்கும் கொஞ்சம் இளைய அப்படின்னு சொன்னா கூட அவர் பண்ணின பணிகள் தான் ரொம்ப ஜாஸ்தியானதாக இருக்கு. அவர் 12 ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் நிறைய பெருமாள் திருத்தலங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. எல்லா ஆழ்வாரும் பண்ணியிருந்தா கூட இவரால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருத்தலங்கள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. இவர் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள்ல 1253 பாசுரங்களை இவர் கொடுத்திருக்கார் திருமங்கை ஆழ்வார். இதுல நிறைய அவர் இலக்கண இலக்கிய வகைகளை பயங்கரமா கையாண்டிருக்கார் இவர். இந்த மாதிரி நம்மளோட இந்தியால பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய வைணவ திவ்ய தேசங்கள் இருந்தாலும் 86 வைணவ திவ்ய தேசங்களை இவர் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். சோ அந்த மாதிரி 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணதுல ஸ்ரீரங்கத்துக்கு அவர் பண்ண பங்கு அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருக்கு. மதில் சுவர்கள்லாம் இது பண்ணி கொடுக்கறது திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இன்னொன்னு பக்திக்கு எந்த ஜாதி மதம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார். இவர் பிறப்பால பிராமணன் கிடையாது, சத்திரிய வம்சத்தை சேர்ந்த இவர் ஆனா தன்னோட அந்த பக்தியினால, அதாவது ஒரு குலத்தவர் தான் பக்தி பண்ணணும், ஒரு குலத்தவருக்கு தான் பெருமாள் சொந்தம் அப்படின்னு எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் பெருமாளுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பரகாலன் அப்படின்னு இவருக்கு நிறைய பேர் இருக்கு. பரகாலன், கலியன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. பரகாலன்னா எதிரிகளோட யமன் அப்படின்னு சொல்ற அந்த பேர். எதிரிகள்லாம் இவரை பார்த்தா பயப்படுவாளாம். எப்பவுமே கையில ஒரு வாள் வச்சுருப்ப, எல்லாரையும் மிரட்டி மிரட்டி வேலை வாங்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். சோ அந்த மாதிரி அவர் அதை பத்தி கலியன்னு பெருமாளே அவருக்கு திருநாமம் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வாரோட வைபவத்தை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறோம். அதை சொல்ல போறவா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ராஜலட்சுமி மேடம். அவாதான். அவ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவா. அவ சொல்லும் போது எங்கேயும் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கணும். கண்டிப்பா அவ சொல்றதுனால நம்மளால எங்கேயும் எழுந்து போக முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பா. எல்லாரும் இருந்த இடத்துலயே கேட்டு வீடியோவை நடுவுல பிரேக் ஆகாம எல்லாரும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வணக்கம் மேடம், நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஜனனி. முதல்ல பெருமாள் பிராட்டி திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம். இந்த ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூல் மூலியமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு, ஆழ்வார்களை பத்தி மாசந்தோறும் ஒரு ஆழ்வார்களை பத்தி பேசணும் அப்படின்ட்டுதான் நாங்க போன மாசம் நம்ம முதலாழ்வார்கள் பத்தி பேசினோம் ஐப்பசியில. இப்போ அடுத்தது முதலாழ்வார்களை பத்தி பேசணும். அடுத்த மாசம் இப்ப கடைசி ஆழ்வாரை பத்தி பேச போறோம், திருமங்கை ஆழ்வாரை பத்தி. ஸோ இன்னைக்கு இது ஒரு 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா, ஏன்னா இது ஒரு குறுகிய கால அளவு மணி அளவுல பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதனால எவ்வளவு சுருக்கமா சில விஷயங்களை மட்டும் சொல்லி அனுபவிக்கலாங்கிறது என்னோட இன்னைக்கு விருப்பம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாத மில் குறவர்தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்த்து. இது நம்ம ஆழ்வார்களை பத்தி பேசணுங்கிறதுனால ஆழ்வார்களை பத்தி வாழித்திருநாமும் உபதேச ரத்ன மாலையில மணவாள மாமுனிகள் அருளி செய்தது. ஒரு பிரபந்தத்துக்குமே திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள் எழுதினது திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள் திவ்ய சூரிகள்னு சொல்லப்படுறா. ஆழ்வார்கள் சேவிச்ச மங்களாசாசனம் பண்ண ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள்னு சொல்லப்படுறது. இந்த திருமங்கை ஆழ்வார் எழுதின பாசுரங்களுக்கு தனியன்கள் பார்க்கும் பொழுது, முதல்ல எம்பெருமானாரது ஆச்சாரியன் அவர் திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன சொல்றார், கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் அப்படிங்கிறார். அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய பாசுரங்களாட்டும் கலியினுடைய இருட்டை போக்க சூரிய கிரணங்கள் எப்படியோ, இருட்டை போக்கக்கூடிய சூரிய கிரணங்கள் எப்படியோ, அந்த மாதிரி கலியினுடைய இருட்டை, கலியில படுற துக்கத்தை போக்கக்கூடியது அவர் செய்த செயல்களாட்டும் கைங்கரியமாட்டும் அவருடைய பாசுரங்களாட்டும் அப்படிங்கிறார். எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னா, அதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த தலைப்பே வந்திருக்கு. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ் வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் அப்படிங்கிறார் எம்பெருமானார்.
அதாவது வாழ்வழியால் வாழக்காட்டி பெருமாள் கிட்ட இருந்து திருமந்திரம் பெற்றவர். இதை நம்ம பின்னாடி நம்மளோட போக போக நம்ம விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது அதெல்லாம் அனுபவிக்கலாம். இந்த இதுக்கு ஏற்பட்ட தனியன்களை மட்டும், அந்த தனியன்கள்ல எப்படிலாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்கா அப்படின்றது. ஆழ்வான்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெஞ்சுக்கு இருள் கடி தீபம். இது தமிழ் ரொம்ப சுலபமான தமிழ் தான், அதனால நமக்கு அப்படியே கூட புரியும். நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், நம்மளோட உள்ளத்துல இருக்கிற இருட்டுக்கு. அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம். எது? இவருடைய பனுவல்கள் சொல்றத. அடங்கா நெடும் பிறவினா திருப்பி திருப்பி பிறப்பி, மறுபடி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு நம்ம மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு வரோம் இல்லையா? இந்த பிறப்புக்கு அந்த அந்த மாதிரி ஒரு நஞ்சுக்கு இவருடைய பனுவல்கள், இவருடைய பாடல்கள் அதுல காணப்படுற செறிந்த பொருட்கள், அது நல்ல அமுதம். தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம். இது அவ ஜனனி சொன்ன மாதிரி வெறும் இலக்கிய நயம் மட்டும் இருக்கிற பாசுரங்கள் இல்ல. இது என்னவா? ஆரணசாரம், வேதத்தினுடைய திரள். இதுல காணப்படுற கருத்துக்கள் அவ்வளவு செறிவு மிக்கவை அப்படிங்கிறார். பரசமயம் பஞ்சு கனலின் பொறி. அதாவது வேதத்தை தப்பா அர்த்தம் சொல்லக்கூடிய பிற சமயங்கள் இருக்கு இல்லையா, பரசமயங்கள், அதெல்லாம் ஒரு பஞ்சு மாதிரி. அதுக்கு இவருடைய பாசுரங்கள், இவர் எதிர்வாதமிட்டதோ இல்லை இவருடைய பாசுரங்கள்ல சொல்லப்படுற செறிவு கருத்துக்கள் கனல் பொறி மாதிரியாம். பரகாலன் பனுவல்களே, இதெல்லாம் எதுல இருந்து தெரியுது? பரகாலன் பனுவல்கள் இத்தனை விஷயத்த பண்றது. இப்ப நம்ம பார்த்த அத்தனையும் எதனால நமக்கு தெரியறதுன்னா, இது செய்யறது பரகாலனுடைய பனுவல்கள் அப்படின்னு ஆழ்வான் அனுபவிக்கிறார். இப்ப நம்ம ஆழ்வாரை பத்தின விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி, திருமங்கை ஆழ்வாருக்குன்றது சில ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு சிறப்புகள்னு இருக்கும். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன சிறப்புகள் பார்த்தோம்னா, இவர் சாதாரணமா நம்ம ஆழ்வார்களோட சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவள்லாம் பக்தி மயத்துல, ஆழ்வார்கள்னாலே நம்ம பார்த்தோம் பகவானுடைய குணசாகரத்துல ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இவர் பெருமாள் கிட்டேந்து முதல்ல அந்த மந்திரோபதேசமே இவர் எப்படி பண்ணிட்டாராம், சாந்தமா பவ்யமா பணிஞ்சி அப்படிலாம் வாங்கிக்கலாம். வாழை காட்டி மிரட்டி எனக்கு கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வாழ் காட்டி மிரட்டி வாங்கினார் அப்படின்றது. அது மட்டும் இல்ல, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம். அதாவது மென்மையும் இருக்கும் வீரமும் இருக்கும். அதாவது ஒரு தலைவனுக்கு கருணையும் இருக்கணும் வீரமும் இருக்கணும். அப்பதான் வீரம் இருந்தாதான் அவன் பகைவர்களை வெல்ல முடியும். அதாவது கெடுதலான விஷயங்களை, தீய விஷயங்களை எதிர்க்க முடியும். அதே சமயத்துல கருணையும் இருந்தாதான், பகவானுக்கு சொல்லும் பொழுதும் அப்படிதான் சொல்லுவோம், கருணையும் இருந்தாதான் அவனால காப்பாற்றவும் முடியும். சோ மனசு இலகியும் இருக்கணும், அதே சமயத்துல அதுல துணிவும் இருக்கணும். அந்த மாதிரி இவர் கொள்ளை, போர், அப்புறம் படைக்கலன்கள், அவருடைய சீடர்கள் இவாளெல்லாம் எடுத்துட்டு போய் இதெல்லாம் என்ன பண்ணார்? இதெல்லாம் எடுத்துட்டு அன்னதானம் பண்ணார், நிறைய கோவில் திருப்பணிகள் பண்ணார். இதெல்லாம் வச்சு, அதாவது அதுக்கான வழிமுறைகள் வேற மாதிரி கடைபிடிச்சார். ஆனா செஞ்ச காரியங்கள், அதனால அவர் கொள்ளையடிச்சதுல இருந்து வந்த பணத்தையோ பொருளையோ எதுக்கு செலவிட்டார்னா, அன்னதானம் பண்றதுக்கும் திருப்பணிகளுக்கும் செலவிட்டார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவர் கடைக்குட்டி ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இவரோட இதுல ஒரே ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லா ஆழ்வார்களும் நம்ம இப்ப எந்த கோவில்ல போனாலுமே உற்சவ காலங்கள்லாம் போனோம்னா ஆழ்வார்களை ஏழை பண்ணியிருக்கும் பொழுது, எழுந்துருளை பண்ணியிருக்கும் பொழுது எல்லா ஆழ்வார்களும் அவளுக்கு ஒரு இப்ப தொண்டரடி பொடியாருன்னா கையில ஒரு பூக்குடையோட, அந்த மாதிரி ஒரு ஆழ்வாருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கும் வேல் நமக்கு தெரியும். ஆனா இவர் ஒத்தர் தான் தம்பதி சமேதரா இருப்பார். குமுதவல்லி நாச்சியாரோட சேர்ந்து திருமங்கை ஆழ்வார் இருப்பார். இவர் நமக்கு காட்டி கொடுக்கறது என்னன்னா, எந்த ஒரு நற்பணிகளா இருக்கட்டும், எந்த ஒரு திருப்பணிகளா இருக்கட்டும், அது தம்பதி சமேதரா செய்யும் பொழுது, அதாவது ஒரு கிரகஸ்தாசிரமத்துல தம்பதி சமேதரா செய்யும் பொழுது அதுக்கு இன்னும் மதிப்பு அதிகம். அப்படிதான் செய்யணும்ன்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அப்படிதான் நமக்கு காமிச்சும் இருக்கு. அதே மாதிரி இவர் ஒருத்தர் தான் தம்பதி சமேதரா கைங்கரியங்கள்ல ஈடுபட்டவர். அடுத்தது என்னன்னா, நம்மாழ்வார் 4 வேதங்கள் எழுதினார் பார்த்தோம். 4 வேதங்களுக்கு சமமான 4 பிரபந்தங்கள் எழுதினார். ரிக்யஜுர், அதர்வண, சாமவேதம். இவர் என்ன பண்ணார்னா, எப்படி 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் சொல்லுவோம். என்னென்ன சொல்லுவோம்? சிக்ஷா, வியாக்கரணம், கல்பம், சந்தஸ், நிருப்தம், ஜோதிஷம்னு 6 அங்கங்கள் வேதங்களுக்கு சொல்லப்படுறது. இந்த 6 அங்கங்கள் எப்படி வேதம் 4 வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி நம்மாழ்வார் எழுதின 4 பிரபந்தத்துக்கு அங்கங்களா 6 பிரபந்தங்கள் பண்ணார். அது என்னென்னங்கிறத
ஜனனி வந்து இன்ட்ரடக்ஷன்லயே சொன்னான். ஆஹ் பெரிய திருமொழி, அதுக்கப்புறம் வந்து திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம். இந்த வரிசையில அவர் வந்து பாசுரங்கள் பிரபந்தங்கள் பண்றார். சோ 6 பிரபந்தங்கள் பண்றார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வைணவ சம்பிரதாயத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா புற சமயங்களை வந்து எதிர்க்கிறோம் இல்லையா? ஆனா இவரை பார்த்தேன்னா திருஞான சம்பந்தரோட ஒரு சிநேகமா இருந்துட்டு வாதப்போர்ல அவரோட ஈடுபட்டு வாதத்துல ஜெயிச்சதுனால இவர் கையில இருக்கிற வேல் வந்து திருஞான சம்பந்தர் கொடுத்த வேல். அதாவது ஒரு கல்வியில வந்து ஆழ்ந்திருக்கிறவளுக்கு வந்து அடுத்த, அதாவது இனம் இனத்தோடு சேரும் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த படிச்ச கல்வி கவி பாடுபவர்கள் வந்து அடுத்த அந்த திறன் உள்ளவர்களை வந்து அவ அன்னைக்கு அந்த காலத்துல மதிப்பு கொடுத்து சமமா நடத்தின்னு இருந்தா. அதை வந்து நம்ம வந்து பின்னாடி சேவிப்போம். திருஞான சம்பந்தருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் இருந்த ஒரு சம்பந்தம். அதை வந்து அதுல திருஞான சம்பந்தர் இவரை போற்றி இவருக்கு வந்து தன் கையில இருந்த வேலை வந்து இவருக்கு பரிசா கொடுக்கிறார். அப்புறம் இவர் பாடின பிரபந்தங்கள் பார்த்தோம். இப்படி திருமங்கை ஆழ்வாருக்குன்னே சில சிறப்புகள் இருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆழ்வார்கள் வந்து விபவாவதாரத்துல ஈடுபட்டவா இருக்கா, வியூக அவதாரத்துல ஈடுபட்டவா இருக்கா, அந்தர்யாமியா வந்து பெருமாளை சேவிச்ச ஆழ்வார்கள் இருக்கா. ஆனா இவர் ஒருத்தர் தான் வந்து அர்ச்சா திருமேனிக்குன்னே வந்து தன்னோட வாழ்நாள மொத்தமா கழிச்சுண்டவர். அதாவது தன்னுடைய வாழ்நாள்ல அவர் எப்ப திருத்தி பணிக்கொள்ளப்பட்டாரோ அந்த நிமிஷத்துல இருந்து பகவானுடைய அருளால இவர் வந்து அர்ச்சா திருமேனியில இருக்கிற பெருமாளை தான் வந்து தேடி தேடி கோவில் கோவிலா போய் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணவர். பார்த்தோம்னா 108 திவ்ய தேசங்கள் சொல்றோம் இல்லையா? அதுல திருமங்கை ஆழ்வார் மட்டுமே பாடின திவ்ய தேசங்கள் எடுத்துனோம்னா 47 திவ்ய தேசங்கள். வேற யாரு ஆழ்வார்களும் பாடல. அப்போ மீதி 61 தான் வந்து மற்ற ஆழ்வார்கள்லாம் சேர்ந்து பாடினது. சோ 108ல வந்து 47 திவ்ய தேசங்கள் வந்து திருமங்கை ஆழ்வாரால மட்டுமே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசங்கள். இப்போ இதுல வந்து திருமங்கை ஆழ்வாரோட வாழ்க்கை அவர் எப்படி வந்து ஒரு சாதாரண மனுஷன் ஆழ்வாரானார், என்னென்ன பண்ணார், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வந்து கொஞ்சம் வேற விதமா அனுபவிக்கலாமோ அப்படின்னு தோணித்து. ஏன்னா இவர் வந்து இவ்வளவு திவ்ய தேசங்கள்ல இவ்வளவு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கும் பொழுது எல்லா திவ்ய தேசத்தையும் எடுத்து நம்மளால இந்த குறுகிய காலத்தை சொல்ல முடியாது. சோ அவரோட வாழ்க்கையோட இணைந்த சில ஸ்தலங்கள், அதுல சிலது திவ்ய தேசங்கள் கிடையாது. அதனால அந்த ஸ்தலங்களை பத்தி அந்த கஷேத்திரங்களை பத்தி சேர்த்து சேர்த்து அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த வழியில நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம டிராவல் பண்ற மாதிரி. அவர் முதல்ல பிறந்த இடம் எது, அவரை திருவவதாரம் பண்ண இடம் எதுன்னு பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம சேவிக்க போற சில கஷேத்திரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அவர் பிறந்த இடம் திருக்குறையலூர். அப்புறம் வந்து அவர் குமுதவல்லியை சந்திச்ச இடம் திருவெள்ளக்குளம் அப்படிங்கிற அண்ணன் கோவில், இது திவ்ய தேசம். அப்புறம் அவர் எங்க அன்னதானம் பண்ணார், மங்கை மடம்ங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் வந்து திருவாலி திருநகரி அவரோட வாழ்வோட பிணைந்தது. அங்கதான் அதுக்கு நடுவுல இருக்கிற இடத்துலதான் வேதராஜபுரம்ங்கிற இடத்துல வந்து திருமணங்கொல்லைன்னு சொல்லுவோம். அங்கதான் அவருக்கு திருமந்திர உபதேசம் கிடைச்சது. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர்கிட்டேருந்து அவருக்கு வேல் கிடைச்ச இடம் இல்லையா, அது சீர்காழி, இதுவும் திவ்ய தேசம்தான். அதுக்கப்புறம் அவருடைய இறுதி காலம் அது வந்து திருக்குறுங்குடி. அப்புறம் ஸ்ரீரங்கம், அது அவர் ஸ்ரீரங்கத்தை பத்தி நான் பெருசா இங்க சொல்ல போறதுல, ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ இந்த திவ்ய தேசங்கள், இந்த கஷேத்திரங்கள்லாம் வந்து இவரோட வாழ்க்கையோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து சேர்த்து சேர்த்து அனுபவிப்போம். இப்போ இதுல நான் இந்த சொன்ன சில ஸ்தலங்கள் வந்து இது வந்து பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவா. இப்ப நமக்கு நவ நரசிம்மர் தெரியும், அகோபுலம் பக்கத்துல நவ நரசிம்மர் பாக்குறோம். அதே மாதிரி இங்க பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து இப்ப சொன்ன ஊர்கள்ல 5 நரசிம்மரை நம்ம சேவிப்போம். முதல்ல திருக்குறையலூர். இந்த திருக்குறையலூருங்கிறது எங்க இருக்கு, தஞ்சை மாவட்டத்துல. இதுதான் வந்து திருமங்கை ஆழ்வார் நீலன்கிற பெயர்ல பிறந்த இடம், அவருடைய அவதார ஸ்தலம்னு சொல்லலாம். இது வந்து திருநகரி பக்கத்துல குறையலூருங்கிற இடத்துல இருக்கு. இது சோழ நாட்டை சேர்ந்தது. அந்த நாட்டுல இந்த சோழ தேச மன்னனுக்கு படைத்தலைவனா கள்ளர் மரபுல இருந்த ஒரு சேனாதிபதி இருந்தான். அந்த சேனாதிபதிக்கு ஒரு நல வருஷம் வந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு வியாழக்கிழமையில ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே கருநீலமா, அதாவது நம்ம இப்ப சொல்லணும்னா டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கவே அவனுக்கு வந்து நீலன் அப்படின்னு பெயர் வைக்கிறான். அதுதான் அவருடைய இயற்பெயர், பெற்றோர்கள் இட்ட பெயர் அப்படின்னு சொன்னோம்னா நீலன் அப்படின்னு வைக்கிறான்.
குரு பரம்பரா பிரபாவத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா இவருடைய அவதாரங்கள், அதாவது நம்ம வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற ஆழ்வார்கள் காலகட்டம் வேற, குரு பரம்பரா பிரபாவத்துல சொல்ற காலகட்டம் வேற. நம்ம வந்து அந்த ஆராய்ச்சிக்குள்ள இப்ப போக போறதுல வெறுமை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷய ஞானத்துக்கு மட்டும் கிமு 2716ஆம் ஆண்டு திருமங்கை ஆழ்வாரோட பிறப்பு அப்படின்னு நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, ஒரு நல வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப இன்னி தேதியில இருந்து பாத்துக்கோங்க எவ்வளவு வருஷம் பின்னாடி அவர் பிறந்திருப்பார் அப்படின்றது. அவர் வந்து நீலன்று இருந்தார். அவர் வந்து அவர் தந்தைக்கு அப்புறம் அவர் வந்து அதே இதுல படை தளபதி ஆற. அவர் வந்து விற்போர், வாட்போர், குதிரை இதுல குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த போர் பயிற்சிகள் பல பெற்றவர், சிறந்த வீரர்னு சொல்லலாம். அதனால அந்த சோழராஜா என்ன பண்றான், இவருடைய வீரத்தை பார்த்துட்டு இவர் வந்து அந்த சோழ நாட்டு அவனோட வந்து பல இடங்களுக்கு படையெடுத்துட்டு போய் பல தேசங்களை பல இடங்களை வென்று தன்னோட வீரத்தை வந்து, அதனாலதான் அவருக்கு பரகாலன், காலன், அதாவது எதிரிகளுக்கு வந்து காலன் மாதிரி இருப்பாராம். இந்த பரகாலன்றது வந்து நம்ம வந்து அவருடைய பாசுரங்களுக்கு கூட உபயோகப்படுத்தலாம். அதாவது தப்பான அர்த்தம் சொல்ற அந்த பிற சமயத்துக்கு வந்து இவருடைய பனுவல்கள், இவருடைய பாடல்கள் வந்து காலன் மாதிரி பதில் சொல்லித்து அப்படிங்கிற மாதிரி. பரகாலன் அப்படின்ற அவருடைய வீரத்துக்கோசரம் பரகாலன்கிற பேர் அவருக்கு கிடைச்சது. அந்த சோழராஜா என்ன பண்றான்னா, அது பக்கத்துல, அதாவது இவர் வந்து குறையலூர்ல, திருக்குறையலூர்னு இருந்தார் இல்லையா, இந்த திருக்குறையலூர் திவ்ய தேசத்துல அந்த பக்கத்துல இருந்த ஒரு சின்ன இடத்த வந்து அவர் அதுக்கு அந்த இது அந்த சின்ன என்ன சொல்றது, ஒரு சிறிய நிலப்பகுதிக்கு வந்து அவரை வந்து அரசனாக்குறான், ஒரு சிற்றரசனா ஆக்கி விட்டுறான். ஆலிநாடன் அப்படி அந்த இடத்துக்கு பேரு ஆலின்னு பேரு. அந்த ஆலி நாட்டு பிரதேசத்துக்கு வந்து திருவாலிங்கிற சேவிக்கும் போது நம்ம பார்ப்போம், அந்த ஆலி நாட்டு அரசனா ஆக்குறான். அதனால அவருக்கு ஆலிநாடன் அப்படிங்கிற பேரு. இப்ப குறையலூர் அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷம் சொல்லுவா, அதாவது குறை இல் ஊர், குறைகளே இல்லாத ஊர், குறைவில் ஊர். அதாவது இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு குறைகளே எதுவும் வராதாம். அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான ஒரு நல்ல கஷேத்திரம் அது குறையலூர்கிறது. அங்கதான் வந்து இவர் நீலனும் அவதாரம் பண்றார். இங்க இருக்கிற பெருமாள்னா பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் சொன்னேன் இல்லையா, இந்த குறையலூர்ங்கிற இடத்துல திருக்குறையலூர். இங்க வந்து உக்ர நரசிம்மர், ஸ்ரீதேவி பூதேவியோட உக்ர நரசிம்மர். இங்க வந்து ஒரு திருக்கரம் வந்து நமக்கு அபயம் அளிக்கிற மாதிரி அபயஹஸ்தம், இன்னொரு திருக்கரம் எப்படி இருக்கும்னா உக்ர நரசிம்மர் தான், ஆனா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குமா. அப்போ இவர் இவ்வளவு கோபமா இருக்காரு, இவர்கிட்ட எப்படி போறது அப்படின்னு வந்து பக்தர்கள் எல்லாம் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார். உக்ர நரசிம்மர்னா யாரு, அந்த பிரகலாதனுடைய தந்தைய வந்து வதம் பண்ணவன பிரகலாதனுக்கோசரம் பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவரும் உக்ர நரசிம்மரா அங்க இருந்தா கூட அவர் வந்து அன்பர்களை பக்தர்களை வந்து நீங்க வாங்கோ, என கண்டு பயப்படாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம அவருடைய அடியவர்களா இருக்கும்போது நம்ம எல்லாம் வந்து ஹிரண்யாட்சகனோ ராவணனோ அந்த மாதிரி அசுரத்தனம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து பெருமாளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இந்த முதல் நரசிம்மர், நம்ம பார்க்க போற 5 நரசிம்மர்ல முதல் நரசிம்மர் உக்ர நரசிம்மர் திருக்குறையலூர்ல சேவிச்சுக்கிறோம். அங்கேருந்து இவன் வந்து இந்த நீலன் வந்து ஆலி நாட்டுக்கு அரசரானான்னு சொன்னோம் இல்லையா, அடுத்து நம்ம சேவிக்க போற இடம் வந்து திருவெள்ளக்குளம் அப்படிங்கிறது. வந்து இந்த திருவெள்ளக்குளத்துக்கு இன்னொரு பேர் சொன்னேன்னா எல்லாருக்குமே புரியும், அண்ணன் கோயில். இது வந்து ஒரு திவ்ய தேசம் தான் அது. நம்ம வந்து இந்த அண்ணன் கோயிலோட இந்த திருவெள்ளக்குளத்தோட திருமங்கையாழ்வாருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப தெரியும். இது வந்து எங்க இருக்குன்னா சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம் இது. இந்த திருவெள்ளக்குளம் அப்படிங்கிறது வந்து என்னாச்சுன்னா, ஸ்வேதம், வெள்ளைனா ஸ்வேதம், அதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்குள்ள இப்ப நான் போக போறது இல்ல. அதனால அதுக்கு வந்து அந்த புஷ்கரணிக்கு பேரு ஸ்வேத்த புஷ்கரணின்னு பேரு. சோ அது வந்து தமிழ்ல வந்து திரு வெள்ளைக்குளம் அப்படின்றது ஆகி இப்போ வந்து நமக்கு வழக்குல வந்து திருவெள்ளக்குளம் அப்படின்று மாறி போயிடுது. இப்ப இவருக்கு அண்ணன் கோவில்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து திருமங்கையாழ்வார் என்ன பண்றாருன்னா, இந்த ஊர்ல திருமலையில இருக்கிற திருவேங்கடநாதனை தான் இந்த இந்த ஸ்தலத்துல அவர் சேவிக்கிறார். இந்த ஸ்தலத்து பெருமாளுக்கும் அதுதான் பேரு. இந்த திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கு வந்து இவர் முதல்ல திருப்பதி ஸ்ரீனிவாசனை வந்து மங்களாசாசனம் பண்ணும்பொழுது அவரை அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறாரு ஒரு பாசுரத்துல. அந்த பாசுரம் என்னன்னா, கண்ணார் கடல் சூழ் இலங்கை இறைவன் தன் திண்ணாகம் பிளக்க சரஞ்சல உய்த்தாய் விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மெய்ய அண்ணா அடியே நிடரை களையாயே அப்படிங்கிறார். அண்ணா அடியே நிடரை களையாயே அப்படின்னு திருவேங்கடவனுக்கு முதல்ல அண்ணான்னு சொல்றார்.
அங்க சேவிச்சுட்டு அப்புறம் மத்த எந்த திவ்ய தேசத்திலயும் அவர் பெருமாளை அண்ணான்னு கூப்பிடவே இல்லை. திருப்பி இந்த திருவெள்ளக்குளத்துல இங்க பெருமாளை சேவிக்கும் போது திருப்பியும் இங்க என்ன சொல்றார்? தின்னார் மதிழ்சூழ் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியே நிடரை களையாயே அப்படிங்கிறார் திருப்பியும். அப்போ ஏற்கனவே அண்ணான்னு அவருக்கு சொல்லிட்டார். இப்ப இங்க வந்து இங்கதான் அவருடைய இடர் களையப்படுறது, அது நம்ம பார்ப்போம். அதனால அண்ணா, அவருக்கும் அண்ணா அப்படின்றதுனால இது அண்ணன் கோவில் அப்படின்னே சொல்லப்பட்ட வழக்குல வர வர ஆரம்பிச்சுடுத்து. அதனாலதான் வந்து திருப்பதி போய் வந்து திருவேங்கடமன் திருமலை போக முடியாதவா வந்து இங்க வந்து அண்ணன் கோவில்ல வந்து பெருமாளை சேவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இன்னி வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம திருப்பதியில பார்த்தோம்னா திருமலையில பெருமாள் இருக்காரு. தாயார் வந்து கீழே திருச்சானூர்ல இருக்கா, தனித்தனியா தான் இருக்கான். மேல திருமலையில நீங்க தாயாரை சேவிக்க முடியாது. அந்த குறை போக இந்த இடத்துல வந்து பெருமாளும் தாயாரும் வந்து ஒன்னா சேவிக்க முடியும். நம்மாழ்வார் என்ன பண்ணார்? அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறாரு. இங்க திருமங்கை ஆழ்வார் வந்து பூவார் திருமகள் புல்கிய மார்பா அப்படின்னு பாடுறார். அதாவது அந்த ஸ்ரீனிவாசனையும் பத்மாவதி தாயாரையுமே தான் அவர் இங்க சொல்றார், இங்க பாடுறார். இந்த ஊர்ல வந்து மூலவரோட பேர் வந்து அண்ணன் பெருமாள் அப்படின்னு தான் பேரு. தாயார் பேர் வந்து அலர்மேல் மங்கை. எந்த இடத்துல? திருவெள்ளக்குளம். இந்த திருவெள்ளக்குளம் எப்படி சம்பந்தப்படுறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இது வந்து இங்க தாயார் வந்து அலர்மேல் மங்கை, உற்சவர் பேர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள், உற்சவர் தாயார் பேர் வந்து பத்மாவதி தாயார் இல்லைன்னா பூவார் திருமகள். இப்ப நமக்கு புரியறதா திருப்பதிக்கும் திருமலை திருப்பதிக்கும் இங்க அண்ணன் கோவிலுக்கும் இருக்கிற சம்பந்தம் பெருமாளோட இதுல. இங்க வந்து காட்சி வந்து அந்த ஸ்வேதன்ற அந்த கதை நான் எடுக்கல. இப்போ ஸ்வேதன்ற ஒரு ராஜகுமாரனுக்கும் அதுக்கு அவனுக்கு காட்சி தரார். இது வந்து இங்க என்னன்னா, இது நான் சொன்னேன் இந்த சேத்திரத்துல அந்த திருவெள்ளக்குளம் இருக்கு சொன்னேன் இல்லையா, ஸ்வேத புஷ்கரணின்னு. இந்த ஸ்வேத புஷ்கரணில குமுத மலர்கள் நிறைய இருக்கும். இந்த குமுத மலர்களை வந்து பறிச்சுன்னு போறதுக்கோசரம் தேவலோக பெண்கள்லாம் இங்க இந்த புஷ்கரணிக்கு அடிக்கடி வர்றது வழக்கமா. அப்படி ஒரு சமயம் வந்து தேவலோக பெண்கள்லாம் வந்த போது அவளுக்கு ஒரு காலக்கெடு இருக்கு. ஒரு மானிடர் பார்க்க கூடாது, அதுக்கப்புறம் அவ புஷ்பத்தை பறிச்சுட்டு ஒரு காலகட்டத்துக்குள்ள அவ வந்து திரும்பி தேவலோகம் போயிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு தேவலோக பெண், காலம் கடந்திருக்கலாம், மானிடர் ஏதோ ஒரு கால கடத்தல் ஏற்பட்டதுனால அவ என்ன பண்ணிடுறான்னா அந்த பொய்கையிலேயே குமுத மலரோட தனியா அங்க நிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு ஏற்பட்டது. அதனால அவள் திருப்பி தேவலோகத்துக்கு போக முடியாத ஒரு நிலை. அப்போ அவளை வந்து பார்த்துட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு மருத்துவர் வந்து அவளை அழிச்சுன்னு போய் அவளை வளர்த்துன்னு வர்றார். ஆனா அவள் தேவலோக பெண்ணானதுனால எப்படி இருப்பான்னா பாக்குறதுக்கு அவ்வளோ சௌந்தரியம்னா, அழகுனா அவ்வளவு சொற்ற அழகுன்னு அந்த மாதிரி இருப்போம். அப்போ யார் பார்த்தாலுமே வந்து மயக்கும் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆலி நாட்டுக்கு யார் இப்ப ராஜாவா இருந்தார், சிற்றரசனா இருக்கிறது? நீலன். நீலன் வந்து ஒரு சமயத்துல அந்த பெண்ணை பார்க்க நேரிடுறது. அப்ப என்ன பண்றான்னா படைத்தளபதியா வேற இருக்கான், சோ பவர் வேற இருக்கு. அதை வச்சுன்னு இந்த பெண் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவர் தந்தை கிட்ட போய் பெண் கேட்கிறான், நான் வந்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சரிதான், நீ குமுதவல்லியினுடைய சம்மதமும் இதுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்றார். அப்ப குமுதவல்லி வந்து என்ன சொல்றா, திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து ரெண்டு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு நிபந்தனைகள் போடுறான். ஒண்ணு வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனும், அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு 1008 பேருக்கு அன்னதானம் பண்ணி 1 வருஷம் நீ பண்ணணும். அப்படி அன்னதான ததியாராதனை பண்ணியானா ஒன்ன நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன், வேற ஒரு கண்டிஷனும் போடக்கூடாதுன்னு சொல்லிடுறார் திருமங்கை ஆழ்வார். இது இந்த இடத்துல இப்படி நடக்கிறது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் வந்து திருநறையூர் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். அந்த கஷேத்திரத்தை நான் எடுக்கல இதுல, ஏன்னா இப்படி எடுத்துட்டே போனா நிறைய வரும் நமக்கு. திருநறையூர்ல போய் பெருமாள் கிட்ட சொல்லி அவர் பெருமாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி விடுறாரு. அங்கேயும் அவரோட பெருமாளோட கை வந்து எப்படி நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது எப்படி ஒருத்தருக்கு ஆச்சாரியனுக்கு தருக்கரங்கள் இருக்குமோ அப்படிதான் அங்கேயும் பெருமாளுக்கு இருக்கும். அதே மாதிரி பண்றாரு. இந்த திருத்தலத்துல அண்ணன் கோவில்ல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து 10 பாசுரங்களால மங்களாசாசனம் பண்றாரு. சோ நம்ம அந்த கஷேத்திரத்தை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இங்க வந்து அவர் வந்து மணவாள மாமுனிகளுக்கு கூட இங்க வந்து காட்சி கொடுத்ததா ஒரு ஐதீகம். அதாவது மணவாள மாமுனிகள் வந்து எம்பெருமானாரை தேடின்னு போறாராம், எம்பெருமானார் வந்து மணவாள மாமுனிகளை தேடின்னு வரதாவும், இவா 2 பேரும் வந்து இந்த இடத்துல சந்திச்சுன்றதா ஒரு ஐதீகம் நமக்கு கிடைக்கிறது. திருமலை திருப்பதிக்கும் இங்க திருவள்ளக்குளத்துக்கும் அண்ணன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துலதான், இந்த கஷேத்திரத்துலதான் வந்து அவ குமுதவல்லியை சந்திக்கிறார். குமுதவல்லி வந்து இந்த கண்டிஷன் எல்லாம் போடுறான்.
நீ வந்து இதெல்லாம் பண்ணேனாதான் நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிப்பேன், இந்த 2 கண்டிஷனுக்கு நீ ஒத்துண்டியானதான் அப்படின்னு. இப்ப இந்த கண்டிஷன் எங்க போய் திருநறையூர்ல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின்னு வந்துட்டார். அடுத்தது என்ன, 1 வருஷ காலத்துக்கு 1008 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். என்னதான் படைத்தளபதியா இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருக்கும்? ஒரு நாளைக்கு 1008 பேருக்கு போடணும்னா அதுக்கு செல்வம் வேணும், தனதானியங்கள் வேணும். என்ன பண்ணுவார்? இவர் நாட்டு அரசனா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் சேமிப்புல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறார். இப்படி போயிட்டே இருக்கும்போது இது எந்த இடத்துல பண்றாருன்னா, அந்த ஊருக்கு பக்கத்துலயே மங்கை மடம் அப்படின்ற ஒரு இடத்த இவர் இவர் அந்த இடத்துக்கு பேரு இப்ப மங்கை மடம்னு பேரு. அந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டி அந்த இடத்துல இவர் வந்து திருவாராதனம் ஒரு 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 நாளைக்கும் 1008 பேருக்கு பண்ணின்னு வர்றார். இது இப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அந்த பணத்தட்டுப்பாடுனால ஒரு காலகட்டத்துல என்ன பண்றார், ராஜாவுக்கு கப்பம் கட்ட வேண்டிய அந்த ராஜாவோட பணத்துல இருந்து களவாடுறார். களவாடி அதை களவாடுறேன்னு நான் அந்த பணத்தை எடுத்து அன்னதானத்துக்கு உபயோகம் பண்ணிக்கிறார். அப்ப என்ன ஆகுது, ராஜாவுக்கு கப்பம் கட்ட முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அரசனோட அவனோட கஜானாலேருந்து இருக்கிற பணத்தையும் எடுத்து செலவழிக்கிறார். இது வந்து ராஜகுற்றம். சரி, இது எப்படியோ ராஜா காதுக்கு போயிடுறது. அவர் என்ன பண்றார், ஆட்கள் எல்லாம் அனுப்புறார். அனுப்பினா வந்து இவர் தான் பலசாலி ஆயிடுச்சு இல்லையா, அதனால சண்டை போட்டு வந்தவாளெல்லாம் விரட்டி விட்டுறாரு. அப்புறம் ராஜாவே என்ன பண்றான், இவரை வந்து இப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து படையெடுத்துன்னு வரான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா தானே இவரை வந்து ஒரு சிற்றரசனா ஆக்கினார். அதனால அந்த ராஜா அவனுக்கு எதிர்த்தே சண்டை போட முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்றான்னா, அந்த ராஜாக்கு பணியோட ஒத்துணுடுறாரு தான் பண்ண தப்ப. அதுக்கு என்ன தண்டனை, அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறார். யாரு, சோழராஜா வந்து ஆலிநாடன். இன்னும் அவர் திருமங்கை ஆழ்வாரா ஆகல. அவர் இப்ப வந்து நீலன் ஆலிநாடன் இந்த 2 பேர் தான் அவருக்கு இருக்கு. அவரை வந்து சிறைச்சாலையில அடைச்சுடுறோம். என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. இந்த அன்னதானம் இந்த ததியாராதன கைங்கரியம் பண்ணி ஆனோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவர் மனசு நொந்திருக்கும் போது காஞ்சி தேவப்பெருமாள் வந்து சொல்றார், நீ கவலைப்படாத, நான் வந்து நீ சொல்லி வாட்ட காஞ்சிபுரத்துல வேகவதி நதிக்கரையில அந்த ஆத்து மணல்ல புதையல் வச்சிருக்கேன்னு சொல்லு, உனக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இவரும் அடுத்த நாள் காலம்புற ரொம்ப குதூகலமா என்ன பண்ணிடுறாருன்னா, அவாட்டெல்லாம் சொல்றார், நான் வந்து ஒரு அமையா சந்தர்ப்பத்துக்கு ஒரு ஆபத்து காலத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கோசரம் அங்க வந்து நான் வந்து மணல வச்சிருக்கேன் புதையல், நீங்க வந்தேன்னா அங்க எடுத்து உன்னோட கடன் எல்லாம் நான் அடைச்சு விடுறேன் அப்படிங்கிற. அங்க காஞ்சிபுரம் போறார். முதல்ல அவருக்கு தெரியல, அப்புறம் வந்து பெருமாள் அனுகிரகத்தினால அவருக்கு அங்க பணம் காசு கிடைக்கிறது. அந்த நிதியை எடுத்து அரசனோட கடனையும் கப்பத்தையும் கட்டிடுறார். அவனுடைய அவங்க கஜானால இருந்து எடுத்துன பணத்தையும் கொடுத்துடுறார். இதெல்லாம் ஆயிடுது. இப்ப அந்த கப்பம் கட்டுறதுக்கு வந்து தானிய கணக்குன்னு தானியங்களா கொஞ்சம் கொடுக்கணுமா, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு அந்த ராஜாவோட சேனாதிபதி கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்து மணலை எடுத்து அளந்து கொடுன்னு சொல்றாரு. ஆத்து மணலை எடுத்து கொடுக்கும் பொழுது அதெல்லாம் தானியங்களா மாறிடுறது. இது வந்து தெய்வ அருளால நடக்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம லாஜிக்கா யோசிச்சோம்னா நடக்குமா அப்படின்னா, அது தெய்வ அருளால நடக்கும் பொழுது அப்போ அந்த சேனாதிபதி பார்த்துட்டு இவருக்கு நீலன் வந்து தெய்வ அருள் பெற்றவர் அப்படின்னு ராஜா கிட்ட போய் சொல்றான். ராஜாவும் இவருடைய பெருமையை தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா, இவர் பண்றது நல்ல காரியத்துக்கு தான் பண்றாருங்கிறது தெரிஞ்சுட்டு, சரி நீ கப்பம் கட்ட வேண்டாம், அவனுக்கு வந்து தன்னோட இதுல இருந்து அவனுக்கு சில நிதிகளை கொடுத்து அவர் வந்து இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து பண்றதுக்கு உதவி பண்றார். ஆனாலும் என்ன ஆகுது, எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும், 1 வருஷ காலம் பண்ணணும் இல்லையா. சோ திருப்பியும் என்ன பண்றதுன்னா பணத்தட்டுப்பாடு ஆறுது. அப்ப என்ன பண்றாரு, திருப்பியும் ராஜா கிட்ட போய் பணம் கேட்க முடியுமா, கேட்க முடியல அவரால். திருப்பியும் அது நன்னா இருக்காது அப்படின்றதுனால என்ன பண்றாருன்னா, தானே இதுக்கு ஒரு வழி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது திருடு, கள்ளர் வம்சம், அதாவது வழிப்பறி கொள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த வண்டி வாகன வசதிகள் இதெல்லாம் கிடையாது, நடந்துதான் போவா. செல்வங்கள் அவள்கிட்ட இருக்கிற பணங்காசு இதெல்லாம் வந்து கையில எடுத்துட்டு தான் போவா. அப்போ கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சு நகை நட்டெல்லாம் எடுத்துப்பான். அந்த மாதிரி இவர் என்ன பண்றேன்னா, கிடைச்ச வரைக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய இந்த கைங்கரியத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பா ரைட்டான்லாம் யோசிக்கிறது இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, போற வரவாள எல்லாம் வந்து அந்த கொள்ளையடிக்கிறதுக்கோசரம் கொள்ளையடிக்கிறாரு. இவருக்கு 4 பேர், இவருக்கு உதவி பண்ணக்கூடியவா 4 பேர். அவ 4 பேர் எப்படிப்பட்டவான்னா, ஒருத்தனுக்கு நீர்மேல் நடப்பான் அப்படின்னு பேரு. அவன் என்ன பண்ணுவான்னா, கொள்ளை அடிச்சுட்டு பக்கத்துல ஏதோ ஒரு ஆறோ அப்பெல்லாம் நீர்நிலைகள்லாம் ஜாஸ்தி இருந்த இடம், இப்ப மாதிரி கிடையாது. அப்போ பசுமை நிறைந்த நாடு, சோழவள நாடுன்னா கேட்கவே வேண்டாம். ஏதாவது ஒரு நீர்நிலைகள் பக்கத்துல இருந்ததுன்னா, அது பெரிய நீர்நிலையா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் சரி, நீர் மேல நடந்து தாண்டி போயிடுவாங்க. அப்ப இவனை துரத்தின் வரவாளால நீர்ல நடந்து வர முடியாது.
சோ இவன் தப்பிச்சுன்னு போயிடுவான். அடுத்தவன் வந்து நிழலில் ஒதுங்குவான். இவன் வந்து கரிய திருமேனியோட இருப்பான், ரொம்ப ஒல்லியா இருப்பான். ஒரு மரத்து நிழல்ல அவன் போய் நின்னான்னா அவன் நிக்கிறதே யாருக்கும் தெரியாதான். அப்படிப்பட்ட ஒரு இவருக்கு இவருக்கு வந்து இவெல்லாம் உதவி பண்ணுவா, இவெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் யாருக்கு, இந்த ஆலிநாடனுக்கு. அதுக்கப்புறம் தாழூதுவான், அவன் வந்து யாராவது வரா அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு திருமண கோஷ்டி போறது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு கும்பல் வந்து போயிட்டு இருக்கா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, நிறைய செல்வங்கள்லாம் எடுத்துன்னு போறான்னா அவன் இண்டிகேஷன் கொடுக்கறது தாழூதுவான்னு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு ஒரு இது என்னன்னா, பூட்டுகள் எங்கேயாவது பூட்டு இருந்ததுன்னா ஊதிய பூட்டை திறந்துருவானோ, அப்படிப்பட்ட ஒரு திறமை அவனுக்கு. அடுத்தது வந்து தோளா வழக்கன் அப்படின்னு. இப்ப இவாளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வாக்குவாதம் வந்து இவ மாட்டின்டானா அப்பனா வந்து அவன் தோளா வழக்கன்ற வந்து அவனோட வாத திறமை எப்படின்னா, இவ பக்கம் உண்மை இருக்கா மாதிரி அந்த வாதத்துல அதுல வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிப்பட்டு வந்துடுறது. இப்படிப்பட்ட 4 பேரை அவர் வந்து தனக்கு அடியாளா வச்சிருந்தார். யாரு, ஆலிநாடன் வச்சுண்டு வழிப்பறி கொள்ளை பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல தான் நம்ம இப்போ அடுத்த கஷேத்திரத்தை சேவிக்க போறோம். அது என்னது, திருவாலி திருநகரி. இது சாதாரணமா வந்து திருவாலி திருநகரி ரெண்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கிற கஷேத்திரங்கள். ஆனா எப்போதுமே இதை வந்து நம்ம பிரிச்சு சொல்ல மாட்டோம். சாதாரணமா வழக்குல கூட பார்த்துருந்தேன்னா திருவாலி திருநகரி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப இந்த மங்கை மடம் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அன்னதானம் பண்ணார்னு. அங்க வந்து ஒரு நரசிம்மர், வீர நரசிம்மர். முதல் நரசிம்மர் நம்ம திருக்குறையலூர்ல உக்ர நரசிம்மரை சேவிச்சோம். மங்கை மடத்துல வந்து அங்க வந்து இருக்கிற நரசிம்மர் வந்து வீர நரசிம்மர். இன்னொரு கஷேத்திரம் சேவிச்சது அண்ணன் கோவில், ஸ்ரீனிவாச பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சோம். அடுத்தது இங்க மங்கை மடத்துல வீர நரசிம்மர். இப்ப அடுத்த கஷேத்திரம் எங்க போறோம்னா, அவரோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட இடம் திருவாலி திருநகரி. இந்த திருவாலி திருநகரி வந்து ஒரே நிமிஷம், இது ரெண்டுமே வந்து உண்மையா சொல்லணும்னா இந்த திருவாலி திருநகரின்ற எடுத்துனோம்னா, இந்த திருவாலி நகரத்துல வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பரகால நாயகியா இந்த பெருமாள்கிட்ட தான் அவர் தூது விடுறாரு. அதை வந்து பின்னாடி பார்ப்போம். முதல்ல வந்து இந்த கஷேத்திரத்துல, ஏன்னா அவர் வந்து தூவிரிய மலரழுக்கு அப்படின்னு வந்து ஒரு வண்ட தூது விடுற மாதிரி பெருமாளை வந்து பிரிஞ்சிருக்க வயலாளி மணவாளன் அவனை பிரிஞ்சிருக்க முடியாம வந்து நாயகி பாவத்துல பாடுற பாசுரங்கள் இந்த பெருமாள் கஷேத்திர பெருமாளுக்கு. இந்த திருவாலி திருநகரி நம்ம தனித்தனியா பார்க்க மாட்டோம். இது வந்து எங்க இருக்குன்னா, திருவாலிக்கும் திருநகரிக்கும் நடுவுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இது ஆக்சுவலா ரெண்டு ரெண்டு ஸ்தலங்களும் வந்து தனித்தனியான ஸ்தலங்களா இருந்தாலும் ஒன்னான ஸ்தலமா தான் இருக்கு. இப்ப நம்ம திருவாலியை பத்தி கொஞ்சம் சின்னதா பார்ப்போம்னா, திரு ஆலி, ஆலினா என்ன, ஆலிங்கனம். ஆலிங்கனம் பண்றது தானே ஆலின்னு சொல்றோம். சோ இது வந்து ஒரு காலத்துல ஆலி நாடு அப்படின்னு ஒரு சின்ன குறுநில பகுதியா இருந்தது. இந்த நாட்டுக்கு தான் வந்து திருமங்கை மன்னன், அதாவது நீலனை வந்து சோழராஜன் ராஜாவாக்குறான். இங்க வந்து என்னன்னா, திருவாலில வந்து ரெண்டு நரசிம்மர் இங்க வந்து திருமால் வந்து நரசிம்ம அவதாரம் செய்யும்போது ரண்யனை வந்து வதம் செய்யறாரு இல்லையா, அப்போ வந்து கோபம் அடங்காம இருக்கும் பொழுது இந்த பூலோகம் வந்து இவரோட கோபத்தினால வந்து கஷ்டப்பட போறதே, அதனால இந்த பூலோகத்தை காக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறதுனால பிராட்டி வந்து பெருமாளோட வலது தொடையில அமர்ந்தார் அப்படிங்கிறது இந்த கஷேத்திரத்துல காணப்படுற நம்மளுக்கு ஒரு செய்தி. திருமங்கை ஆழ்வார்க்கு முற்காலத்தவர் யாரு, குலசேகர ஆழ்வார். அவர் வந்து இந்த இந்த கஷேத்திரத்தை வந்து என்ன சொல்றாருன்னா, ஆலி நகர்க்கு அதிபதியே அயோத்திய மரசே ராகவனே தாலேலோன்னு அவருடைய பாசுரங்கள்ல பாடுறார். அப்பனா என்ன தெரியறது, நம்ம குலசேகர ஆழ்வார்க்கு முன்னாடியே, அதாவது இந்த இந்த கஷேத்திரத்தினுடைய பழமை, அது எவ்வளவு பழைய பழைய கஷேத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. இங்க வந்து இங்கதான் வந்து உற்சவர் பேர் வந்து சிந்தனைக்கினியான் பேரு. இது வந்து திருமங்கை ஆழ்வாரோட ரொம்ப மனசுக்கு உகந்த பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து நரசிம்மர் மூலவர் வந்து அழகிய சிங்கர்னு பேரு, லக்ஷ்மி நரசிம்மர், எங்க திருவாலியில. உற்சவர் பேரு திருவாலி நகராளன் அப்படின்னு பேரு. இங்க தாயார் பேர் வந்து இங்க வந்து பூர்ண மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து தவம் பண்ணி அவருக்கு லக்ஷ்மி தாயாரா ஐ மீன் மகளா பிறந்து, அதனால அவருக்கு பூர்ணவல்லின்னு பேரு, அமிர்த கடவல்லின்னு பேரு. சோ இவதான் வந்து பெருமாள் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறா. இங்க தாயாருக்கு பேர் வந்து பூர்ணவல்லி. விமானம் வந்து அஷ்டாட்சர விமானம். இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இங்க என்னன்னா, திருவாலியில லட்சுமி நரசிம்மன், நம்ம இன்னும் திருநகரிக்கு போல. இந்த திருவாலியில வந்து ஸ்தல புராண பிரகாரம் பார்த்தோம்னா கர்த்தம பிரஜாபதி
திருவாலி திருநகரி ரெண்டு கிட்ட. கர்த்தம பிரஜாபதியின் திரேதா யுகத்துல இருந்தார், பிரம்மாவோட புத்திரர். அவர் வந்து பெருமாள் கிட்ட தனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டபோது பெருமாள் வந்து இப்ப நான் கொடுக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டும்னு காலம் தாழ்த்துறார். அவர் தான் வந்து திருப்பியும் வந்து திரேதா யுகத்துல வந்து சத்தியுகத்துல கர்த்தம பிரஜாபதியா இருக்கார், திரேதா யுகத்துல வந்து உபரிசர வசு அப்படிங்கிறார். இந்த கதைக்குள்ள எல்லாம் நான் போல, அந்த பேரை மட்டும் வச்சுக்கோங்க. அப்பவும் பெருமாள் அவருக்கு கொடுக்கல. அவர் வந்து திருப்பியும் துவாபர யுகத்துல சங்கபாலன் அப்படின்னு அவதாரம் பண்றார். அப்பவும் திருப்பியும் தபஸ் பண்ணி பெருமாள் கிட்ட கேட்கிறார், எனக்கு வந்து மோட்சம் கொடு, இல்ல கலியுகத்துல தான் அப்படின்னு சொல்லிடுறார். இப்ப கலியுகத்துல அவர் தான் வந்து நீலனா ஆளிநாடனா பிறக்கிறார். இவருக்கு பெருமாளோட சாரங்கம் அம்சம்னு சொல்றோம். இப்ப எப்படி நம்ம நம்மாழ்வாருக்கு வந்து விஸ்வக்ஷேனரோட அம்சம், அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பெருமாளோட ஒரு அம்சம் மட்டும் இல்லாம 2-3 அம்சங்களும் இருக்கும் சில சமயம். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கும் அவருடைய கதை பிரகாரம் பார்த்தோம்னா இவர் தான் அந்த கர்த்தம பிரஜாபதி தான் திருப்பியும் கலியுகத்துல நீலனா பிறக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு சில செய்திகள்ல கிடைக்கிறது. இப்ப இங்க வந்து தாயார் என்ன பண்றா, நீ சத்தியுகத்திலேருந்து இவர் வந்து உன்னை வந்து தபஸ் பண்ணி உன்னை கேட்டுட்டே இருக்கார், நீ வந்து காலம் தாழ்த்திண்டே இருக்க இவருக்கு. அதனால இவருக்கு நீ கண்டிப்பா இந்த கலியுகத்துல நீ அவருக்கு கொடுக்கணும், அவர் விரும்பின அந்த வீடு பேரு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு உடனே அவ தான் வந்து பூமியில வந்து அதே சமயத்துல இந்த பூர்ண மகரிஷி வந்து தபஸ் பண்ணதுனால அவருக்கு மகளா பிறக்கிறா. அவர் வந்து அவர் திருவாலியில இருக்கிற பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறான். இங்கதான் நம்ம வந்து குமுதவல்லி நாச்சியார் வந்து வளர்க்கப்பட்ட இடம்னு கூட சொல்லப்படுது. இந்த திருவாலிங்கிற இடம் இதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான். திருக்குறையலூர், அப்புறம் மங்கை மடம், திருவாலி, திருநகரி இதெல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிற இடங்கள் தான். இங்கதான் வந்து குமுதவல்லியார் வளர்க்கப்பட்ட இடம் அப்படின்ற ஒரு செய்தி கூட நமக்கு கிடைக்கிறது. அப்போ இன்னொன்னு, தாயார் வந்து இங்க அமிர்தவல்லியா அந்த மகரிஷிக்கு மகளா பிறக்கிறார் அப்படின்னா இந்த இடம் வந்து திருவாலி வந்து அவளுக்கு பிறந்தகமாயிடுது. அவ யார கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்த்தோம்னா அந்த தாயார் திருநகரியில இருக்கிற கல்யாண ரங்கநாதர் அப்படிங்கிற பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது அவளுக்கு புக்ககம், புகுந்த வீடு. அதனாலதான் புகுந்த வீடும் பிறந்த வீடும் சேர்ந்து இருக்கணும்ன்றதுனால எப்போதும் அது திருவாலி திருநகரின்னு சொல்லப்படுறது அப்படின்ற இதெல்லாம் வந்து நிறைய வியாக்கியானங்கள்ல கேட்டு புத்தகங்களை படிச்ச போது கிடைத்த செய்திகள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சோ திருவாலிக்கும் திருநகரிக்கும் நடுவுல இருக்கிற இடம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம், திருமங்கை ஆழ்வார் வந்து ஆலிநாடனா இருக்கிறவன் கொள்ளையடிச்சு ததியாராதனை கைங்கரியத்துக்கோசரம் கொள்ளையடிச்சு பணம் எடுத்து பண்ணிட்டு வந்திருந்தான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பெருமாள் வந்து இவருக்கு ஆட்கொள்ளணும். என்ன பண்றார், தேவராஜபுரம்னு திருவாலிக்கும் திருநகருக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு வந்து வேதராஜபுரம்னு பேரு. அந்த இடத்துல பெருமாளின் தாயாருமா திருமண கோலத்துல வந்துட்டு இருக்கா. நகை நட்டுகள் அப்படியே ஆபரண அப்படியே என்ன சொல்றது, பூஷணி ஆபரண பூஷணி அப்படியே அவ்வளோ நகைகளோட வந்துட்டு இருக்கா பெருமாளும் பிராட்டியும். இது வந்து தாழ்வுதுவான் சொல்லிடுறான், இவன் இந்த மாதிரி ஒரு திருமண கோலத்தோட தம்பதி சமேதரா மாப்பிள்ளை பெண்ணு எல்லாரும் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் கொள்ளை அடிக்க போறார். கொள்ளை அடிக்க போனா என்ன சொல்றாரு, மிரட்டி நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்றாரு. எல்லா நகையும் கழட்டி கொடுத்தா ஒரு மூட்டையா கட்டிடுறாரு. மூட்டையை தூக்க முடியல. தூக்க முடியலன்னு உடனே அவருக்கு கோபம் வருது, இத்தனை மூட்டையும் பண்ணி நான் இவ்வளவு பலசாலி, என்னால தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கீழே குனிஞ்சு மூட்டையை தூக்குறாரு இல்லையா. கீழே குனியும் போது என்ன ஆகுது, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம், திருவடி கீழே அவருடைய தலை படுறது. அப்புறம் காலில் இருக்கிற மெட்டி மாதிரி ஒரு விஷயம், அதை கயற்றத்துக்கு பல்லால கடிக்கிறார். அதுவும் முடியல. இவர் கீழே குனிஞ்ச உடனே இது 2 விஷயம் முடியல உடனே இப்படி நிமிந்து பார்த்து பெருமாள்கிட்ட கேட்கிறார், என்ன மந்திரம் போட்ட சொல்லு, இவ்வளவு மூட்டை என்ன இவ்வளவு பலசாலி என்னால தூக்க முடியலையே அப்படின்னு உடனே, நீ கேட்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன், மந்திரம் தான் போட்டேன், அந்த மந்திரத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்கிறார். அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிறார். இங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு அரச மரம். மந்திரத்தை எப்படி சொல்றாரா, மந்திரத்துக்கு அரசான திருமந்திரம் எங்க சொல்றார், மரங்களுக்கு அரசான அரச மரத்தடியில சொல்றாங்க. யாருக்கு சொல்றார், ஆலிநாட்டு அரசனான இப்ப திருமங்கை ஆழ்வார ஆக போறவருக்கு சொல்றவர் யாரு, தெய்வங்களுக்கு அரசனான வயலாளி மணவாளன். எல்லாமே அரசன். மந்திரங்களுக்கு அரசனான திருமந்திரத்தை மரங்களுக்கு அரசனான அரச மரத்தடியில் ஆலிநாட்டுக்கு அரசனான திருமங்கை ஆழ்வார ஆக போறவருக்கு தெய்வங்களுக்கு அரசரான வயலாளி மணவாளன் இப்போ எட்டெழுத்த மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்றார். அந்த மந்திரம் அவருக்கு உபதேசம் கிடைச்ச உடனே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு லைட்னிங், நமக்கு வந்து ஒரு உடம்புல ஒரு மின்னல் பாஞ்சா மாதிரி ஒரு இதா ஏற்பட்டதுன்னா அப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம்.
அது கிடைக்கும் பொழுது அவருடைய அந்த முன்னாடியே அவருக்கு நம்ம சொன்னோம், அவருக்கு வீரம் திறமை எல்லாம் இருந்தது, கருணையும் இருந்ததுனால தான் இவ்வளவு கைங்கரியங்கள் பண்ண முடிஞ்சது. அப்ப இந்த பெருமாளோட அனுகிரகம் கிடைச்ச உடனே அவர் என்ன ஆடுறார், நீலனா இருந்தவர் ஆலிநாடனா இருந்தவர் இப்போ திருமங்கை மன்னனா இருந்தார். மங்கை மடத்துல அவர் பண்ணதுனால திருமங்கை மன்னனா இருந்தவர் இப்ப திருமங்கை ஆழ்வாரா பரிமளிக்கிறார். இந்த சமயத்துலதான் அவருக்கு அவர் மிடுக்கோட கேட்கற இல்லையா, அவர் மிடுக்க பார்த்த உடனே வயலாளி மணவாளன் கொடுத்த பேர் தான் கலியன்கிற பேர். கலியனோ எவ்வளவு மிடுக்கோட அவர் தன்னை கேட்கிறாருன்னு பெருமாள் உகக்கிறாராம் தன்னோட அடியவரை பார்த்து. அவரே தானே விரும்பி இவரை ஆட்கொள்ளணும்னு திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னு வரார் இல்லையா. அப்பதான் முதல் பாட்டு அந்த நம்ம பெரிய திருமொழியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முதல் 10 அந்த அஷ்டாட்சர மந்திரோபதேசம் கிடைச்ச உடனே அந்த முதல் 10 அஷ்டாட்சர மந்திரத்தோட சிறப்பு தான். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார். இங்க ஒரு ஐதீகம் சொல்வா, ஏன் நாராயணாங்கிறது திருமந்திரம் தானே, ஏன் நாமம்னு சொல்றார் அப்படின்னு. இதுக்கு நமக்கு பூர்வாச்சாரியார்களோட சம்பாஷணைகள்ல நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, இப்போ மந்திரம்ங்கிறதுக்கு அதை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு காலகட்டம் இதெல்லாம் இருக்கு. ஆனா நாமம்னு சொன்னோம்னா அதுக்கு இவாதான் சொல்லணும், இந்த குலத்தவர்கள் தான் சொல்லணும், இந்த நேரத்துல தான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த கால வரையறையோ இல்லைன்னா குலவரையறையோ எந்த இதுவும் கிடையாது. பகவானோட திருநாமத்தை எந்த காலத்திலையும் எப்பொழுதும் யார் வேணாலும் சொல்லலான்னு. இதையே தான் ஆண்டாள உத்தமர் பேர்பாடி அப்படின்னு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா பகவானோட நாமத்தை சொல்றது அவ்வளவு விசேஷம். அதுக்கு அவ்வளவு என்ன சொல்றது, அதுக்கு அவ்வளவு அது ஏற்றம் கூட அதுக்கு. அதனால அவர் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு சொன்னார், நாராயணா என்னும் மந்திரம்னு சொல்லலேன்னு நமக்கு பூர்வாச்சாரியார்களுடைய வியாக்கியானத்துல இருந்து இது ஒரு சின்ன ஐதீகம் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம திருமங்கையாழ்வாரோட பாசுரங்களை பார்த்தோம்னா நிறைய ஐதீகங்கள் அப்படியே கொட்டி கிடக்கிறது. ஆனா நமக்கு நேரம் கிடையாது அதெல்லாம். இப்ப நம்ம சிம்பிளா சில விஷயங்களை மட்டும் அனுபவிக்கலாம். சோ இங்க அவருக்கு இந்த மந்திரோபதேசம் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, முதல் ஃபர்ஸ்ட் அஷ்டாட்சர சிறப்போட அந்த 10 பாட்டை பாடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அடுத்த 10 பார்த்தேன்னா திருப்பிரீதி பாடியிருப்பார், சால கிராமம், அதுக்கப்புறம் நைமிசாரண்யம், சிங்கவேல் குன்றம்னு நார்த்லேருந்து அப்படியே இறங்கி போயிட்டு இருப்பார். இப்ப மத்த ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இங்க ஒரு திவ்யதேசம் பாடியிருப்பா, அங்கேருந்து இன்னொரு திவ்யதேசம் பாடியிருப்பா. இவரோட பெரிய திருமொழி பாடல்களை பார்த்தோம்னா ஒரு மேப் போட்டு நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அணு யாத்திரைன்னு சொல்றா இல்லையா, ராமயானு யாத்திரை அப்படிலாம் பிளான் பண்ணுவது. திருமங்கை ஆழ்வாரோட யாத்திரை கூட அவர் எங்கேருந்து ஆரம்பிச்சாரோ அந்த நார்த் அந்த அங்கேருந்து இமயத்திலேருந்து கிளம்பி இருங்கடல் வரை அப்படிங்கிற மாதிரி நார்த்திலேருந்து அந்த மலை முகட்டிலேருந்து ஆரம்பிச்சு இங்க கடல் வரைக்கும் எல்லா இடமும் ஓடி ஓடி அவருடைய குதிரைக்கு பேரு ஆடல்மா குதிரைன்னு பேரு. அந்த மாதிரி ஓடி ஓடி அந்த குதிரையில அவர் எல்லா திருத்தலங்களையும் திவ்ய தேசங்களையும் பெருமாளெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு போறார். இவர் பாடின இங்க 3 நரசிம்மரை சேவிப்போம். இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா 5 நரசிம்மர். திருக்குறையூர்ல உக்ர நரசிம்மரை சேவிச்சோம், மங்கை மடத்துல வீர நரசிம்மரை சேவிச்சோம், திருவாலியில லக்ஷ்மி நரசிம்மர், திருநகரில 2 நரசிம்மர் இருக்காரு, யோக நரசிம்மர் ஹிரண்ய நரசிம்மர் அப்படின்னு 2 சன்னதி இருக்கு திருநகரில. சோ இது மொத்தம் பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் அப்படின்னே பேரு. இங்க அமிர்தவல்லி தாயார்னு பார்த்தோம், தாயாருக்கு அவ திருநகரில இருக்கிற பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனால இது திருவாலி திருநகரி, தாயாருக்கு இது பிறந்த இடம், அது புகுந்த ஊர், இதெல்லாம் பார்த்துட்டோம். இங்க இருக்கிற 2 நரசிம்மரையும் நம்ம சேவிச்சுட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம எங்க போவோம் அப்படின்னா, அடுத்தது இந்த வேதராஜபுரம்னு சொன்னேன் இல்லையா, வழிப்பறி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதராஜபுரம்ங்கிறது இப்போ திருமணம் கொல்லை. ஏன்னா அங்கதானே பகவான் தாயாரும் பெருமாளுமா திருமண கோலத்துல வரா இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் திருமணங்கொல்லைன்னு. இதை எப்படி அனுபவிக்கிறார்னா மணவாள மாமணிகள், ஈதோ திருவரசி ஈதோ திருமணங்கொல்லை ஈதோ எழிலாளி என்னுமோர் ஈதோ தான் வெட்டுங் கலியன் வேல் காட்டி நெடுமாலை எட்டெழுத்தும் பெற்ற இடம் அப்படின்னு அனுபவிக்கிறாராம். சோமாசி ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியன், அவர் எப்படி பண்றாருன்னா, இவர் எப்படி அந்த திருமந்திரத்தை பெற்றார் அப்படிங்கிறதுக்கு
மாலை தனியே வழிப்பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து அப்படின்னு அவர் வந்து அனுபவிக்கிறார். அதாவது இவர் வந்து எப்படி இந்த மந்திரத்தை பெருமாள் கிட்ட இருந்து பெற்றார் அப்படிங்கிறது. அடுத்தது கலியனுக்கு என்ன, நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த கஷேத்திரம் என்ன சேவிக்க போறோம்னா, இவருக்கு சொன்னேன் இல்லையா கையில வேல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச இடம் காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிறது சீர்காழி. இவர் அதுக்கப்புறம் பெருமாளோட அனுகிரகம் கிடைச்சது, திருமந்திர உபதேசம் கிடைச்சது, தான் பண்ண வேண்டிய ததியாராதன கைங்கரியும் பண்ணி முடிச்சார், குமுதவல்லியும் திருமணம் பண்ணிண்டார். இப்போ கஷேத்திரமா இவர் வந்து எல்லா திவ்ய தேசங்களுக்கும் ஓடினேன் ஓடிங்கிற மாதிரி ஓடி ஓடி சேவிக்கிறார் பெருமாளை அவரோட குதிரையில. அந்த மாதிரி இந்த கோடியிலேருந்து அந்த கொடிக்கு போய் சேவிச்சுன்னு வரும்போது இந்த சீர்காழி கிட்ட வரும்பொழுது என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து சைவஸ்தலமா இருக்கு. பாடலீக வனம் அப்படின்னு பேரு. இதுக்கு வந்து சைவஸ்தலமா இருக்கு. இங்க வந்து பெருமாளுக்கு வந்து திருவிக்கிரமர் அவதாரம், இங்க பெருமாள் வந்து திருவிக்கிரம அவதாரத்துல நமக்கு வந்து அருள்பாலிக்கிறார். அதனால இங்க பெருமாளுக்கு பேருக்கு வந்து தாடாளன், தாளால் அளந்தவன் இல்லையா, அதனால தாடாள பெருமாள்னு பேரு. தாயார் பேர் வந்து லோகநாயகின்னு பேரு. அதுக்கப்புறம் உற்சவருக்கு பேரு திருவிக்கிரமன், தாயாருக்கு பேர் வந்து மட்டவிழ் குழலி. என்ன அழகான தமிழ் பேர் பார்த்தலா. நம்ம வந்து திவ்ய தேசத்து பெருமாள் தாயார் பேரை சேவிக்கும் போதே சில தேசங்கள் சில இதுல எல்லாம் தமிழ் வந்து அப்படியே தேன் சொட்டும் அப்படின்னு அந்த பேர்லயே அவ்வளவு அழகு இருக்கும். இந்த தாயாருக்கு பேரு மட்டவிழ் குழலி அப்படின்னு பேரு. இங்க வந்துதான் வந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுதுதான் திருமங்கை ஆழ்வாரோட சீடர்கள்லாம் அவருடைய புகழ பாடின்னு வரா. இந்த இடத்துக்கு அவர் வந்து என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னா, இவர் தான் சொல்றார். இந்த சீர்காழிங்கிற பேருக்கு கஷேத்திரத்துக்கு பேர் என்ன, காழி ஸ்ரீராம விண்ணகரம்னு பேரு. இந்த விண்ணகரம்ங்கிறது வந்து 5 கஷேத்திரத்துக்கு பாடுறார் இவர். ஒண்ணு பரமேஸ்வர விண்ணகரம், காழி ஸ்ரீராம விண்ணகரம், அப்புறம் அரியமேய விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், நந்திபுர விண்ணகரம்னு 5 விண்ணகரம் இருக்கு. ஆனா நம்மாழ்வார் தான் முதல்ல விண்ணகர் அப்படிங்கறது வந்து உப்புலியப்பன் கோவிலுக்கு வந்து திருவிண்ணகர் அப்படின்னு பாடுறார். இவர் வந்து அப்புறம் என்ன பண்றாரு, எப்படி வந்து கைங்கரியத்துக்கோசரம் கொள்ளையடிச்சாரு பார்த்தோம் இல்லையா. சோ இவருக்கு வந்து திருடுறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல காரியத்துக்கு திருடுறதுங்கிறது வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப கைவந்த கலை. எப்படி வந்து பொருளை திருடினாரோ அந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கிய கொள்ளைன்வா. இந்த அழகான பேர்களை கூட இவர் மற்ற ஆழ்வார்கள் உபயோகித்த பேர்களை இவர் வந்து உபயோகிச்சினாராம். அதனால வந்து இலக்கிய கொள்ளை அப்படின்னு இந்த மாதிரி இவரோட பாசுரங்கள்ல சிலதெல்லாம். அதே மாதிரி அண்ணன் கோவில்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அண்ணாங்கிற பேரை வந்து எந்த ஆழ்வாரும் உபயோகப்படுத்தல. திருமங்கை ஆழ்வார் ஒண்டிதான் அண்ணா அப்படிங்கிற பேரை பெருமாளுக்கு 2 இடத்துல, திருப்பதி பெருமாளுக்கு ஒண்ணு, அண்ணன் கோவில் பெருமாளுக்கு ஒண்ணு உபயோகப்படுத்துறார். இங்க வந்த போது இங்க வந்து ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கோவில் வந்து கொஞ்சம் க்ஷீணமான போது இந்த பெருமாளை வந்து காப்பாத்துறதுக்கோசரம் அந்த உற்சவ மூர்த்தியை வந்து என்ன பண்றாலும் ஒரு கிழவி வந்து ஒரு தவிட்டு பானைக்குள்ள போட்டு, அந்த ஊர் வந்து கொஞ்சம் க்ஷீணமான போது அந்த பெருமாளுக்கு ஒண்ணும் இதா ஆல அப்படிங்கிற போது என்ன பண்றாவோ, அந்த உற்சவ மூர்த்தியை ஒரு தவிட்டு பானைக்குள்ள போட்டு அதுக்கு வந்து தினம் என்னென்ன பண்ணணுமோ அந்த திருவாராதனை பண்ணி தான் வந்து பூஜைகள்லாம் பண்ணி அது திருப்பி தவிட்டு பானைக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இவர் இந்த ஊருக்கு வந்த போது, திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு வந்த போது இவருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு அவருடைய அடியார்கள் வந்த போது திருஞான சம்பந்தர் இந்த ஊர்ல இருக்கார். அவர் சொல்றார், நீ இதெல்லாம் வந்து திருஞான சம்பந்தர் இங்க இருக்கார், அவர் ரொம்ப பெரிய கவி பாடும் திறமை விட்டுறவர், அவர் வந்து பெரிய சிவபக்தர் கூட. அதனால அவருக்கு எதிராக உன்னோட தலைவரோட புகழெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து இவா 2 பேருக்குள்ள ஒரு வாத போர் ஏற்படுறது. இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கும் போது, இப்படி உன்னை எல்லாரும் வந்து 4 கவி பெருமாள் அப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னு இருக்கும் பொழுது, 4 கவினா தெரியும் உங்களுக்கு, மதுர கவி, விஸ்தார கவி, சித்திரக்கவி, ஆசு கவி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நீ எல்லாருமே நீ பாடக்கூடிய திறமை இருக்காமே, நீ வந்து ஒரு பாசுரம் பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் பாடு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு பாடணும்னா வந்து அர்ச்சையில இருக்கிற விக்கிரக பெருமாளை பார்த்தால் வழியா பாட்டு வராது. அவருக்கு ஒரு பெருமாளோட திருமேனி வேணும். அப்ப என்ன பண்றாருன்னா, அப்ப எனக்கு ஒரு பெருமாளோட இது வேணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா, இந்த மாதிரி ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு தவிட்டு பானைக்குள்ள வச்சிருக்கா. அப்ப இவர் அங்க கூப்பிடுறார், அந்த பெருமாளை வந்து கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு, தாடாளாவா தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா
தாடாளாவா தாடாளாவா தவிட்டுப்பானை தாடாளாவா அப்படின்னு கூப்பிடுறாராம். அப்படின்னு கூட்ட உடனே அந்த பாட்டி வந்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறா. அவர் வந்து அவ்வளவு அழகா கூப்பிடுறாரு. எப்படி நம்ம வந்து எம்பெருமானார் வந்து ஆஹ் மேல்கோட்டையில வந்து அவரை செல்லப்பிள்ளை கூட்டார சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க கூப்பிடுறாரு. திருமேஷ் திருமங்கை ஆழ்வார் கூட்ட உடனே அந்த பெருமாளை கையில வச்சுட்டு அவர் வந்து ஒரு குரலை வச்சுட்டு பாடுன்னு சொன்னார் இல்லையா, அந்த திருஞான சம்பந்தர் வந்து ஒரு குரல் எடுத்து நீ பாடுன்னு ஒரு பாசுரம் பாடுறாரு. என்ன பாடுறார்? ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவன அப்படின்னு மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் அப்படின்னு பாடிண்டே வந்துட்டு சீராம விண்ணகரம் சேர்வினிரே அப்படின்னு முடிக்கிறார். இது அவர் வந்து ஒரு குரல் பாடுனார் இல்லையா, அந்த குரலுங்கிற பதத்தையே அந்த முதலடியில வச்சு ஒரு குரலா இருநிலம் மூவடி மண் வேண்டின்னு அங்க இருக்கிற பெருமாள் யாரு? திருவிக்கிரம பெருமாள். அவரை பத்தி 10 பாசுரம் பாடிடுறார். பாடினவர் அது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா, இந்த இந்த 10 பாசுரம் முடிக்கும் பொழுதுதான் இவ்வளவு சிறப்பா பாடியிருக்கார் இல்லையா, அதனால தன்னை பத்தியும் அவர் வந்து தான் வந்து வசத்தியா பாடிக்கிறார். அந்த 10வது பாட்டுல என்ன சொல்றார்? சொல்லும் பொழுது தன்னை பத்தி சொல்லும் பொழுது, தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சியம் கொங்குமலர் குழலியர்வேல் மங்கை வேந்தன் கொற்றவேர் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுத தமிழ் மாலை 10 அப்படின்னு சொல்ற. அப்போ திருஞான சமுத்திர ஜெயிச்ச உடனே அவருக்கு தன்னோட பேர், இதுக்கு வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வரும், அது நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்துல அனுபவிப்போம். இவருடைய தற்புகழ்ச்சி சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு திருச்சேரை பெருமாளுக்கும் இவருக்கும் ஒரு உரையாடல் இருக்கும். அதெல்லாம் இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். இவர் என்னென்ன பேரை சொல்லிக்கிறார்? ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், கொங்குமலர் குழலியர்வேல், மங்கை வேந்தன், பரகாலன், கலியன் அப்படின்லாம் தன் பேரை சொல்லிக்கிறார். இதை பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரா, இவ்வளவு நன்னா பாட்டு எழுதுற நீ, உனக்கு இந்த 4 கவி பெருமாள்ன்று சொல்றது ரொம்ப தகும் அப்படின்னு சொல்லிக்கிறார். சொன்ன உடனே அவ 2 பேரும் என்ன பண்ண, அத கற்றானே கற்றோரே காமுறுவர் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இவருடைய அந்த அவருடைய அந்த அறிவு திறனும் திருஞான சம்பந்தருக்குள் இருந்தக்கூடிய அந்த அறிவுத்திறன் பக்தி இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போற்றிக்கிறான், தூற்றிக்கலாம். நம்ம இதெல்லாம் தான் பெரியவா கிட்டேருந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கிட்டேருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பண்பு. என்னன்னா, எதிரியா இருந்தா கூட வந்து அவளை மதிக்க தெரியணும். அந்த மதிப்பு இருந்தது அவளுக்கு. அதை சொல்ற விதமும் வந்து சொல்ற பாணியும் வந்து ரொம்ப பதவிசா அழகா எடுத்து செல்வான். அந்த வார்த்தை அணுகுமுறைன்னு சொல்றோம் இல்லையா, இதை வந்து 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு ஒருத்தர் போற்றி பாடிக்கிறா. அதுக்கப்புறம் அவர் வந்து திருஞான சம்பந்தர் வந்து தன் கையில இருந்த வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு கொடுத்துட்ட. இதெல்லாம் தெரியும். அந்த திருமங்கை ஆழ்வாரோட வேலோட தான் நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இத்தனை கஷேத்திரங்கள் குறையலூர்ல இருந்து ஆரம்பிச்சு திருக்குறையலூர், அண்ணன் கோவில், மங்கை மடம், அண்ணன் கோவில் தான் திருவள்ளக்குளம் குமுதவல்லியை பார்த்தது, மங்கை மடம், அதுக்கப்புறம் வந்து திருவாலி திருநகரி, திருமணங்கொல்லை அதாவது வேதராஜபுரம், அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து இப்ப கடைசியில என்ன பண்றாரு, இப்படி பாடிண்டே வரும்பொழுது கடைசி காலத்துல இறுதி காலத்துல திருக்குறுங்குடியில தான் வந்து அவர் வைகுண்ட பதவி பரமபதம் பதிக்கிற. அங்கதான் அவருடைய திருவரசு கூட இருக்கு. இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறோட இணைந்த சில ஸ்தலங்கள். அதை பத்தி நம்ம சேவிச்சோம். அங்க இருக்கிற பஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்தையும் பஞ்ச நரசிம்மரையும் சேவிச்சோம். இப்ப இதுல வந்து இவருக்குன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சொல்லணும்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் அர்ச்சாவதாரத்துக்குன்னே அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு தெரியும். இந்த அர்ச்சை திருமேனி இப்ப நம்மளால எல்லாம் வந்து வயசாயிடுத்து, திவ்ய தேச யாத்திரை போக முடியல, இல்ல பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கிற கோவில் கூட நம்மளுக்கு நடந்து போக முடியல அப்படின்னு சொன்னா அவசியமே இல்லை. ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்கிற இது என்னன்னா, நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள் அவரும் அர்ச்சாவதாரம் தான். அந்த பெருமாளை நீ சேவிச்சா போறோம். இதை வந்து எவ்வளவு அழகா சிறிய திருமடல்ல சொல்லுவார்னா, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன். அதாவது நம்ம பக்கத்திலேயே நம்ம ஆத்திலேயே நம்ம பெருமாள் பூஜை அறையில நம்ம தினம் சேவிக்கிற பெருமாள் அர்ச்சை உருவத்துல நம்ம இருக்கார். அவர் வந்து முயல் மாதிரி. இது வந்து கைக்கு எட்டுறது. இதை விட்டுட்டு எங்கோ இருக்கிற பரவாசுதேவனோ வியூகவாசுதேவனோ இல்ல விபவாதாரங்களை நம்மளால சேவிக்க முடியலையேன்னு மனசு நொந்துக்கிறதோ, இல்ல வேற எங்கேயோ போய் என்னால சேவிக்க முடியலையே அப்படின்னு மனசு எதுக்கு காக்கை பின் போவதேன், ஒன்னால அங்க போக முடியலையா? அவசியமே இல்லை. ஒன்கிட்ட உன்னோட
கூடவே இருக்கிற அந்த அர்ச்சா திருமேனியில் இருக்கிற பகவான, அதுவும் அர்ச்சையில இருக்கிற, அதனாலதான் இல்லந்தோறும் அவரவர் உகந்த ரூபங்கள்ல அவரவர் எப்படி எப்படிலாம் நம்ம பெருமாளை நினைக்கிறோமோ அந்த ரூபத்துல அந்த நாமத்துல பெருமாள் வந்து அர்ச்சையில நமக்கு வந்து சேவை சாதிக்கிறார். அவ்வளவு வந்து சௌலபியம் அவருக்கு, வந்து அவ்வளவு கருணை உள்ளம் அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் சொன்ன மாதிரி ஏறார் மயில் விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாளை, இதுக்கு வந்து பிள்ளைலோகாச்சாரியார் கூட அவரோட மூக்ஷப்படியில ஒண்ணு சொல்லியிருப்பாரு. குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம் காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்யம், சுவாமித்யம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம், விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள்னு சொல்லிட்டு இந்த சௌலபியம்னு சொல்றாரு இல்லையா, கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். பெருமாளை பார்த்தோன்னே நம்ம 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 கைக்கு எட்டுற மாதிரி நம்ம எந்த நாமத்துல கூப்பிடுறோமோ எந்த ரூபத்துல கூப்பிடுறோமோ அப்படி இருக்கிறார். அந்த சௌலபியத்துக்கு, இங்கு சொன்ன சௌலபியத்துக்கு எல்லை நிலம் எதுன்னு காமிக்கிறாருன்னா அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறார். அதனால அர்ச்சையில பெருமாள் வந்து கோவில்ல மட்டும் இல்ல, நம்ம ஆத்துலயும் நம்ம ஆத்து பூஜை அறையிலையும் கூட அவர் வந்து இருக்காரு. வயசான காலத்துல எங்கேயும் போக முடியலையா, இல்ல ஏதோ ஒரு காரண காலகட்டத்தினால நம்மளால போக முடியலையா, கவலைப்படவே வேண்டாம். இவர் நமக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் ஊர் ஊரா போய் அவர் குதிரை வச்சுன்றதுனால எல்லா திவ்ய தேசங்களையும் போய் மங்களாசாசனம் பண்ணார். ஆனா அவர் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிற வழி என்ன, அந்த ஒரு ஒரு வார்த்தையினால ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு சொன்னது. நீ வந்து எந்த உன் பக்கத்துல இருக்கிற பெருமாள், அர்ச்சா திருமேனில இருக்கிற பெருமாளை நீ வந்து சேவிச்சியானாலே அதுவே வந்து அந்த பகவான் வந்து உனக்கு பல கிருப்பைகள் பண்ணுவாங்கிறத காமிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ண கைங்கரியங்களை பத்திலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது. இங்க இருக்கிறவாள்லாம் வந்திருக்கவாள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நல்ல படித்தவர்கள், ஞானஸ்தர்கள், விஷய ஞானம் உள்ளவர்கள். இதெல்லாம் நான் வந்து ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரி தான் நான் இப்ப பேசியிருக்கேன்னு சொல்லணும். ஏதோ சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுண்டது கேட்டுண்டது மூலியமா சிலதை இன்னைக்கு பகிர்ந்துட்டேன், அவ்வளவுதான். அதனால ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். சப்த பிராகார மத்தியன்னு 7 பிராகாரத்துல வந்து ஒரு பிராகாரமே வந்து ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதினே பேர் அதுக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீரங்கத்துல நமக்கு வந்து ஸ்ரீரங்கம்னு ஒன்னையே நமக்கு வந்து தெரியும், வைகுண்ட ஏகாதசி உற்சவம் அத்தியன உற்சவம் தானே. அந்த அத்தியன உற்சவத்தை ஆரம்பிச்சு வச்சவரே திருமங்கை ஆழ்வார் தான். அவருக்கு நம்மாழ்வாரோட பாசுரங்களை வந்து பெருமாள் கேட்கணும், ஸ்ரீரங்க பெருமாள் கேட்கணும் அப்படிங்கறதுனால 10 நாள் உற்சவம் அத்தியன உற்சவத்தை ஆரம்பிச்சு வச்சவர். அன்னைக்கு அந்த காலத்துல 10 நாள் உற்சவம் தான் ஆரம்பிச்சு வச்சார். இப்போ அது வந்து அந்த அத்தியன உற்சவம் வந்து வைகுண்ட ஏகாதசி இதையும் சேர்த்து பகல் 10 ராப்பத்துன்னு 21 நாளா. இந்த இந்த இதுக்கு மேல நான் இதை எலாபரேட் பண்ணல, ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். உற்சவங்கள்னு பார்த்தோம்னா இது ஒண்ணு. அடுத்தது அவர் வந்து கொள்ளையடிச்சார்னு பார்த்தோம் இல்லையா, குதிரையில போய் வந்து அந்த இது அந்த அதை வந்து இன்னைக்குமே வந்து அந்த திருமணம் கொள்ளைன்ற இடத்துல வேடுபரி உற்சவம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இன்னைக்கு கூட வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அது வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் இங்க வேடுபரி உற்சவம் நடக்கும். அது வந்து ரொம்ப இது. அதே மாதிரி திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் எடுத்தோம்னா 11 கருட சேவை. இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு வந்து அந்தந்த ஊருக்கான சிறப்பான உற்சவங்கள் இருக்கு. பல உற்சவங்கள் வந்து திருமங்கை ஆழ்வார் காரணம் அவர் ஏற்படுத்தி வச்சார். அது இன்னைக்குமே வந்து அந்தந்த திருத்தலங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல திருமங்கை ஆண்டான் படித்துறை அப்படின்னு ஒரு இது இருக்கு. எல்லாருக்குமே வந்து அந்த கடைசி காலத்துல அவருடைய காரியங்கள் நடத்துக்கிறதுக்கு அதுக்கும் அவர் தான் ஏற்பாடு பண்ணுறது. எங்க ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் ஏற்பாடு பண்றார். இத்தனை விஷயங்கள் பண்ணி இத்தனையும் நமக்கு காட்டி கொடுத்த இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து நம்ம வந்து எது தெரிஞ்சினாலும் தெரியலனாலும் ஒரே விஷயம் நமக்கு இன்னைக்கு கையளவு நெல்லிக்கனி போல இருக்கிறது என்னன்னா, நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள் அர்ச்சாவதார சௌலபியத்துக்கு எல்லை நிலம் அர்ச்சாவதாரம் சொல்ற மாதிரி அந்த அர்ச்சாவதார பெருமாள் வந்து நம்மளுடைய நம்ம எப்போது இருக்காரு அந்த பெருமாளை நம்ம வந்து தினம் அவருக்கு பட்னி போடாம, இந்த கோவில்கள் எல்லாம் போட்டு ஆத்து பெருமாளை கவனிக்கலைன்னா ஒன்றும் லாபம் இல்லை. அதனால ஆத்துல இருக்கிற பெருமாளை, அந்த அர்ச்சையில இருக்கிற அந்த திருமேனியில இருக்கிற அந்த பெருமாளை நம்ம வந்து ஆராதனை பண்ணிட்டு அவரோட நம்ம பேசி அவரோட நம்ம குலாவி இருந்துட்டோம்னா அதை விட பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கல. இதுக்கு வந்து நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். இந்த பாக்கியம் நமக்கு எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கொலி மாதிரி அதை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கார் திருமங்கை ஆழ்வார். ஒரு ஆழ்வார்கிட்ட இருந்து கத்துக்கிறது ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இந்த ஆழ்வார் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறது அர்ச்சாவதார திருமேனி எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் வந்து
வலந்திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே, வாழி வாழி வாழியன்னு அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, இந்த வாய்ப்பு கொடுத்த ஹயவதனா ஸ்கூல் ஜனனிக்கும், இங்கு வந்து கேட்டு இவ்வளவு பொறுமையோட கேட்டிருந்த இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவளோட திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.